வி ஸ்குவாட்ஸ் இன்னி நம்ம வீலாக தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுகளோட எனக்கு எங்கெல்லாம் ஊர் சுற்றணும் அப்படியே தான் எனக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா நகர் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காத்தின் டிஃபன் சென்டர் தான். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போய் நாங்கள் பார்க் பண்ணிட்டோங்க. ஸோ யாரும் இல்லாத இடமா பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் கார்த்திக் டிஃபன் சென்டர். ஸோ நைட்டு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னாங்க. நைட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. சொல்லுங்க சொல்லு நான் சும்மா சொல்ல அவங்ககிட்ட சொல்கிறேன். நீ பண்ணு பண்ணணும் அவர் இங்கே வந்தால் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு காசு எவன் கொடுக்குறான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்டும் காசை கொடுத்துட்டா. ஸோ ஆர்டரை கொடுத்துட்டு ஆர்டரும் வந்துடுச்சு. ஸோ பில்லும் வந்துடுச்சு. ஸோ நாங்களும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்தது தோசை சோளா பொரி. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க என்ன வருதுன்னு பார்ப்போம். சோளாப்பூரி தாங்க ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ சோளாப்பூரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ செம பெருசாக இருந்தது. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா கடலைக்கறியும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 சோளாப்பூரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ செம டேஸ்ட்டாக இருந்தது சோளாப்பூரி. ஸோ ப்ளெயின் தோசையும் சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் தான் அந்த 5 பேர். ஸோ 5 பேரோட ஃபோட்டோவும் கடைசியில் காட்டுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அங்கேயும் டிஃபனில் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து போகிறது ஈசிஆர் பிலாலுக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் ட்ரிப் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கார் எடுக்க போகிறோம். ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கார் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரைவ் போயிட்டே இருக்கோங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ட்ரைவ் போனீங்கன்னா அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி பாட்டு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ போகிற வழியில் டக்குன்னு ஃப்ரெண்டு நிறுத்திட்டான். ஸோ புகை வண்டி. ஸோ கொஞ்சம் புகையாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் தான் அதுவன் நல்லா பையன் தான். இப்போ அங்கே 2 பேர் நின்றுட்டு இருந்தாலும் எதுக்குன்னு தெரியல. பார்த்தா 2 சாக்லேட் வாங்க நின்றுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருமே டீ டோட்டலு அது தம் வாங்குற மாதிரியே சீனை போட்டு நின்று இருப்பானுங்க. ஆனால் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டீ டோட்டலருங்க. அப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஜாலியாக பாட்டம் போட்டுன்னு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஈசிஆர் பிலாலுக்கு தான். அப்படியே போகிற வழியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் ஜாலியாக. போகும்போது நடுவில் காருக்கும் எங்களுக்கும் ரேஸ்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அந்த சீன்லாம். அப்படியே ஜாலியாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு ஜாலியாக போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இவன் தான் ரஞ்சித், பின்னாடி கார்த்தி, பிரபு, பிருத்திவி உட்காந்துட்டு இருக்கானுங்க. என் பேர் விஷ்ணு, வி ஸ்குவாட்ஸ்க்கு தலைவன் நான் தான். அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான். டக்குன்னு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆள் தான் டீட் உள்ளாச்சே ஒன்றுமே இல்லை. சும்மா கெத்தாக வாயில் சிகரெட் மாதிரி எடுத்துகிட்டு பைப் எடுத்துகிட்டு வந்தேன்னுட்டா போல். வீடியோவில் வந்தேன்னா ஹீரோ அப்படியே ஜாலியாக பேசிட்டே போயிட்டு இருந்தேங்க. ஒரு கதையாக சொல்லிட்டு கடைசியாக நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ஈசிஆர் பிலாலில் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி இருக்கும். செம்ம கூட்டமாக இருந்துங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. 12 மணிக்கு இவ்வளோ கூட்டம். அப்புறம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. ஸோ நானும் எல்லா சைடும் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ இதுதாங்க ஈசிஆர் பிலால். இங்கே வந்தால் எல்லாருமே சில் அவுட் பண்ணுவாங்க நைட்டு. ஸோ நாங்களும் சரி டீ பண்ணல ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பன் பட்டர் ஜாமும் டீ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துடுச்சிங்க பன் பட்டர் ஜாம் அண்ட் டீ. இதுதான் நாங்கள் 5 பேருமே ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம். என்னன்னா அவனுக்கு தான் காசு கொடுப்பானுங்க. நாங்களே காசு நீ இதை பண்றல தெரியல பேர் நல்லா கிட்ட விடா. 2 வேறு நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தா போல். நம்ம தான் வீலாக எடுக்கிறோம் ஆனால் வாங்குறதுலாம் அவன் தான். அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாய் க்யூட்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே வந்துருப்பாங்க. ஸோ அங்கே வாங்கின பில்லு தான் இது. பில்லை முடிச்சுட்டு நாங்களும் டாட்டா பாய் சொல்லிட்டு ஈசிஆர் பிலாலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது போகிறது தாங்க பீச். நம்ம திருவான்மூரி பீச்சுக்கு தான் நெக்ஸ்ட் அப்படியே ரூட் விட்டோம். ஸோ நைட் டைமு மணி வந்து பார்த்திங்கன்னா 12:01 இருக்குங்க. அந்த டைமில் பொறுமையாக அப்படியே பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நாங்கள் பொறுமையாக ஓட்டிகிட்டே போனோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி போகிறனால ஜாலியாக தாங்க இருக்கும். எங்கே
ஒரே ஒரு நாய் மட்டும் தாங்க இருந்தது ஸோ பீச்சில், மற்றபடி யாருமே இல்லைங்க. அப்படி தாங்க நினச்சோம். ஆனால் பீச்சுக்குள்ளே போகும்போது தான் இருக்குது கடிச்சு. அப்படியே வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு நாங்கள் பீச்சுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ பார்க் பண்ணி விட்டுட்டு வாங்கடா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு வாக் பீச்சுக்குள்ளே. ஸோ பொறுமையாக பீச்சுக்குள்ளே நடந்தால் பீச்சுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நானும் என் ஃப்ரெண்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஸோ எல்லாமே கவர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அவனும் ஃபன்னான விஷயம்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தான், என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக என்னடா இது பீச்சில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ உள்ளே இருட்டாக இருந்தது, செம்ம இருட்டுங்க. ஆனால் உள்ளே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு இது வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் சரியாக தெரியாது, எதுவுமே இருட்டாக தான் தெரியும். ஜஸ்ட்டு சில்லாக போயிட்டு உட்காந்து பீச்சை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே டைம் போகிறதே தெரியலங்க. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா டைம் 1:30 ஆகிடுச்சு. ஸோ வாங்கடா கிளம்பலான்ட்டு திருப்பி நாங்கள் வீட்டுக்கே ரூட் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி காற்று போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு ஜாலியாக இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஸோ நாங்கள் தான் 5 பேர். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டட்டா பாய்.